24 மணி நேரமே நீ கர்த்தருடைய பிரசன்னத்துல அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாலும், ஊழியத்திற்கு கொடுத்தாலும், புத்தி மாறல, சுபாவம் மாறலன்னா நீ செத்தவன் தானே பைபிள் சொல்லுது. ஆவியில இன்னைக்கு நமக்கு பலன் வேணும். உன்னை கேட்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு உன்னால வர முடியல, தேவ சமூகத்துல உன்னால நிற்க முடியல, தேவருடைய பிரசன்னத்துல உன்னால நிரம்ப முடியல, அபிஷேகத்தால் நிரப்பப்பட முடியலன்னா நீ பலன் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கிறாய். கொஞ்சம் ஃபேமஸான ஆள் வந்து அவனுக்கு ஒரு காணிக்க, கொஞ்சம் எளிமையான ஒரு ஊழியக்காரன் வந்து அவனை கேவலமாய் பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு இருதயம். என்னையா ஆவிக்குரியவன் நீ? அதாவது ஒருவன் தான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போல்லவனை. இன்னைக்கு நிறைய இந்த டிபேட் நிறைய இடத்துல நடக்கும். இது பொதுவாக இந்த சிஎஸ்ஐ, இந்த பாரம்பரியங்கள், இந்த ஆர்சி, நாங்கள் சிஎஸ்ஐ, நாங்கள் லுத்தரன், நாங்கள் பெந்தைகோஸ்தே, நாங்கள் ஏஜி, நாங்கள் ஓஜி, இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ, நான் அவன், நான் இவன், இது இவர், நாங்கள் அந்த பாஸ்டர் கீழே இருக்கோம், நாங்கள் இந்த பாஸ்டர் கீழே இருக்கோம். இந்த பெருமை கூட தேவன் விரும்புறதே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெருமையா இருக்காத. இன்னைக்கு சோசியல் மீடியால சண்டை நடக்குது, கமெண்ட்ல கேவலமா பேசுறாங்க. கிறிஸ்தவனா இருக்கான், கேவலம் கமெண்ட் பேசுறான், நியாயம் தீர்க்கிறானுங்க. இதுக்காக கத்தனவன் அழைச்சா, அடுத்தவனை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சா அதுதான் வியூஸே போகுது. கேவலம். சத்தியத்தை கேட்கறதுக்கு உனக்கு டைம் கிடையாது. அடுத்த வீட்டுல என்ன ஓட்டம் இருக்குது அதை கேட்கறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. யாரு கூட நிக்கிறேன்? கர்த்தருக்காக நில்லுனா இன்னைக்கு நான் இவனுக்காக நிக்கிறேன், அவனுக்காக நிக்கிறேன். இதுல வேற அதை பப்ளிக்ல மீடியால கொண்டு வந்து காட்டுறானே. தேவனுக்காக நில்லு முதல்ல. உன்னை அழைச்சது தேவன், உன்னை அபிஷேகம் பண்ணது தேவன், உன்னை ரட்சித்தது தேவன். அவருக்காக நிக்கிறத விட்டு நான் இவனுக்காக நிக்கேன், நான் இவனுக்காக நிக்கேன், அவனுக்காக நிக்கேன். நீ யாருக்காக நிக்கிறதுனால ஒருத்தன் நின்னுக்கிட மாட்டான். என் கூட அவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க சபையில் இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க ஆர்கனைசேஷன் இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க இடத்துல இவ்வளவு பேர் இருக்கு. இந்த பீத்திர பெருமெல்லாம் நிக்காது. பெருமையெல்லாம் தட்டிடுவார். அதெல்லாம் காட்டின பெருமையினாலையும் பெருமையான பேச்சுகளினாலும் தான் சிலரை கத்தை தட்டி வச்சிருக்கிற. ஒவ்வொரு நாளும் நிற்கிறது கிருபை. எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சுட்டினது மன்றி, நித்தமுனை மூடி சுட்டினது மன்றி, நேமியதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ இன்னும் ஆசையா என்னாவே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பா. ஆசையா ரகதலவா ரசதலரா எந்நாளுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ இயேசுவே. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தார், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழா நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ லிபதஸ்
சந்தலரபா இன்னாவில் நிரம்பி என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ எத்தனையோ கிருபை நோயிற்கு செய்தாரே. சொல்லலாமா? எத்தனையோ அமதான அமதான எல்லாரும் சொல்லுங்க. என் உயிருக்கு செய்தார் என்று சொல்லலாமா? என் உயிருக்கு செய்தாரே. எத்தனையோ எத்தனையோ கிருபை என் உயிருக்கு செய்தாரே. நித்தமுனை மூடி சுட்டினது மன்றி நித்தமுன் சுட்டினது மன்றி நித்தியமாக ஜீவன மீட்டதால் என்னாள். அப்பாவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் தேவனை துதி. ஆமா, எத்தனை நன்மைகளை செய்தாரு, எவ்வளவாய் நடத்தினாரு, எவ்வளவாய் தாங்கினாரு, இதுவரைக்கும் நம்மை கைவிடாதபடி காத்தாரு. அப்பா என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. தாவீது சொல்லுகிறார் தானே, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே நீ அவரை ஸ்தோத்தரி. அவர் எவ்வளவோ நன்மைகளை எவ்வளவோ காரியங்களை எனக்கு செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு செய்தார். சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஆண்டவரே, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஆமென் ஆமென் ஆமென். உன் ஆத்துமா எப்பொழுதும் அவரை துதிச்சுட்டே இருக்கட்டும். உன் ஆத்துமா அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கட்டும். ஏன்னா உன்னை அழகாய் சொல்லி இருக்கிறார், நீ தேவனுடைய பண்ணையும் நீ அவருடைய மாளிகையுமா இருக்கிறாய். நீ அவருடைய பண்ணையா இருக்கிறாய், அவருடைய மாளிகையா இருக்கிறாய். அப்படியே உள்ளதின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? கமான், நீ அவருடைய பண்ணை, நீ அவருடைய மாளிகை, நீ அவருடைய பண்ணை, நீ அவருடைய மாளிகையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் செய்த நன்மைகளை? நினைக்கணுங்க, அவரை எப்பொழுதும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அழகா இருக்கு. உண்மை நினைக்கணும் ஆண்டவரை. படுக்கை தாவீது அழகா சொல்லுகிறார்ல, என் படுக்கையிலும் நடு ராவிலும். இந்த அனுபவம்லாம் வேணும். சும்மா நம்ம பாட்டு மட்டும் என்னை நீதானையா நேசிக்கின்றேன் நம்மை தான் எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலுமே தையா என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கே. சொல்லுங்க பாபு. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கே. அவ்வளோ பெரிய பொசிஷன்ல ஆண்டவர் தாவீதை வைத்திருந்தாலும் அந்த இருதயம் அவன் ஆண்டவர் மேலதான் இருந்தது. அவன் மைண்ட் ஃபுல்லா எல்லாவத்திலையும் அவரே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் அவரை கர்த்தரை நன்மை செய்தபடினால் நான் அவரை
எல்லாத்துலயும் துதிக்கிறது தான், எல்லாத்துலயும் பாடு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் அந்த கிருபை எங்களுக்கு தாருமே. அவனை சொல்லட்டுமா, நம்ம சொல்றதுனால நீங்க ஆராதிக்க கூடாது. நான் சொல்றதுனால நீங்க ஆண்டவரை வர்ஷிப் பண்ணக்கூடாது, அது பிரயோஜனமே கிடையாது. இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு வரணும். ஐயா ஏதோ ஒன்று ஒரே ஒரு சொல்றேன், நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்கறதுனால எவ்வளவு காலம் இந்த உலகம்னு தெரியாது. எல்லாமே கடைசி காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எது நம்ம கூட வரும்னா நாம் செய்த நீதி. ஆமே, ஏனதானோ என்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம், அது உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நான் முதல்ல உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு பிரயோஜனமாகவாது நீங்க என்ன செய்யணும், முதல்ல வாழ. அம்மே, ஒரே ஒரு வாழ்க்கை, அவர் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த இருதயம் அவரை நோக்கி சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தரட்டுமே. அம்மே, என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிற ஒரு இருதயமா, என் ஆத்துமா எப்பொழுதும் உம்மை நினைத்து மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை நோக்கி கதறட்டுமே. ஆமென். பேருக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க, பேருக்கு ஒரு ஆராதனை பண்ணாதீங்க, பேருக்கு வாயில பாடாதீங்க. நீங்க வெறும் வாயில பாடுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உண்மையான இருதயத்தை, அதான் பைபிள் அழகாண்டு சொல்லுவார், முழு இதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடு உனக்கு வேறு அப்படியே அவர் மேல அப்பா நீ வரணும். அந்த அனுபவம் இல்லைன்னா நீ பண்ற ஆராதனை வேஸ்ட். பாடும்போது ஜீவனோட, அதான் வேதத்தில் அழகா சொல்லுகிறது, பாடும்போது நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். அதுதான் ஒரு வாழ்க்கை. ஆராதிக்கும் போதே உங்களை மறந்து ஆண்டவர் ஆராதிங்க. ஆமே, ஊழியக்காரன் சொல்றதுனால அப்படிலாம் ஆராதிக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதனால ஒரு லாபமும் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்தில் உன்னை எவ்வளவா நேசிச்சார், உன்னை எவ்வளவா நடத்தினார், உன்னை எவ்வளவாய் போஷித்தார். எத்தனையோ கண்ணிகளில் நீ அகப்பட்ட போதெல்லாம் அந்த கண்ணிகள் உன்னை விழுங்காதபடி அந்த கண்ணி தெரித்தது. பைபிளாக சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது போல இந்த ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அப்படிதான் கர்த்தர் நம்ம நடத்தினார். கொஞ்ச நாள் வாழ போறோம், அவ்வளவுதான். அந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நேற்று தினம் டோக்ஸா மீட்டிங் நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. அப்போ நேற்று ஒரு ஃபேமிலி முடிந்த பிறகு என்ன சந்திச்சு என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனா. என்னன்னா, வசதிக்கு பஞ்சமே கிடையாதுங்க. சோழிங்கநல்லூர்ல கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல ரூபாய்க்கு சொத்து இருக்கான். நிம்மதி இல்லை, அழுவுறார். இங்க சொத்து, ஊர்ல சொத்து, எல்லாம் சொத்து. சொத்துக்கு பஞ்சமே இல்லை. சொத்து இருந்தா சந்தோஷம் வந்துருமா? பணம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா? வரவே வராது. ஒன்னே ஒண்ணுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தான் தாவீது அழகா எழுதிட்டார் சங்கீதம் 16ல, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அதுதான். அவ்வளவு பெரிய பொசிஷன்ல ஆண்டவர் தாவீதை வைத்திருந்தாலும் குறையே இல்லாத ஒரு இப்படி தொட்டினா இங்க 4 பேர் வரும், இப்படி தட்டினா இங்க 100, 4 பேர்ல எத்தனை நூற்றுக்கணக்கான ஜனம் நிற்கும் அவனுக்கு. அப்பவும் அவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு சந்தோஷமே. அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ நேற்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அழுகுறாங்க. சொந்தமா ஸ்கூலே வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல்ல 1200 பீப்புள் படிக்கிறாங்களாம். அழுகுறாங்க. எதிரி யாரா மாறி இருக்கிறாங்கன்னா சொந்த மகனே மாறி இருக்கிறான். ஒரு கரஸ்பாண்டன்ட், ஒரு பிரின்சிபல் நேற்று வந்தவங்க. அந்த ஸ்கூல் அவ்வளவு ஃபேமஸான ஸ்கூல், அதுக்கப்புறம் தெரியுது எனக்கு.
பெத்த மகனே என்ன பண்ணியிருக்கிறான்னா, அடுத்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஈஸ்டருக்குள்ள இந்த இடத்த நான் விற்க போறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவ்வளவு ஊழியம் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னை அவங்களால அதை மேற்கொள்ளவே முடியல. அப்ப நான் ஒண்ணுதான் சொல்றாங்க, எல்லாம் இருந்து வேஸ்ட். நிம்மதி, நமக்கு நிம்மதி எங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அவர் சமூகத்துல அவரை தேடும் போது. ஆமா தானே? மனுஷனுடைய வாய் இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இந்த நாக்குக்கு எலும்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கரெக்டா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க நாக்குக்கு எலும்பு இருக்கான்னு கேளுங்க. என்ன பார்த்து சும்மா கேளுங்க, நாக்குக்கு எலும்பு இருக்கா? அந்த நாக்கு இஷ்டத்துக்கு வளையும். வீட்டிலே குடும்பங்களே சொல்றேன் நான், இந்த நாக்குக்கு ஆண்டவர் ஏன் நாக்குக்கு எலும்பை கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருக்குது, ஒரு ஷேப்ல நிக்காது, இஷ்டத்துக்கு பேசும், இஷ்டத்துக்கு பண்ணும். ஆனா நான் சொல்றேன், நீ தேவனை மகிமைப்படுத்துறதான ஒரு வாழ்க்கைக்காக உன்னை ஒப்புக்கொடு. ஆமே, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஒன்று நிரந்தரம் கிடையாது. எனக்கு ஆசை என்னன்னா, நம்ம ஊழியத்துல நம்ம கூட இருக்கிறவங்க, நான் போகிற பட்டணங்களா இருக்கட்டும், ஊழியங்கள்ல இருக்கட்டும், ஆண்டவர் அண்டை சேர்க்கணும், கிறிஸ்துவண்டை சேர்க்கணும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். நீங்க தேவனுடைய பண்ணையாய் மாறிடணும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பண்ணை. நேற்று ஆண்டவர் நல்லா அழகா பேசின, நீ தேவனுடைய பண்ணை, நீ மாளிகையா இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே உள்ளம் ஃப்ரீயா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனசு ஃப்ரீயா இருங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இதுதான் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என்னால் ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆனா என்னுடைய உள்ளங்கள், என்னுடைய உள்ளான மனுஷன் மாறலன்னா என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தானே? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, 24 மணி நேரமே நீ கர்த்தருடைய பிரசன்னத்துல அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாலும், ஆவியில இருந்தாலும், ஊழியத்திற்கு கொடுத்தாலும், புத்தி மாறல, சுபாவம் மாறலன்னா நீ செத்தவன் தானே பைபிள் சொல்லுது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ செத்தவனா இருக்காதீங்க. கரெக்டா இல்லையா? சுபாவம் மாறல, சுயம் மாறல, மன்னிக்கிற இருதயம் இல்ல. எப்படி நான் கேட்கிறேன், கசப்பு, அதே கசப்பு, அதே வீணான வைராக்கியம். ஏங்க, மனுஷன் பலவீனமான மனுஷன்தான். ஆனா அதை அவன் தன்னை அவனுடைய பலவீன மாம்சம் வெளிப்படும் போதெல்லாம் அவன் ஆணுடைய சமூகத்துல அதை அர்ப்பணிச்சு, அதை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும் சொல்லும் போது ஆண்டவர் அவனுடைய சுபாவத்தை, அவனுடைய கிரியைகளை மாற்றுவார். யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நோ ஒன் பெர்ஃபெக்ட். இந்த உலகத்துல யாரா பெர்ஃபெக்ட் இருக்காங்களா? இல்ல. பட் தான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அறிக்கை செய்யணும். நான் ரொம்ப நல்லவன், நான் பெர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நான் ரொம்ப யோக்கியன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் தான் பெருசு, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? தேவன் விரும்புகிற ஒரு காரியம், அவர் சமூகத்துல உன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் பலவீனமான மனுஷன். பவுல் எழுதுகிறார், நிர்பந்தமான மனுஷன். ஆண்டவரே, யார் இந்த மரண சரீரத்தின் என்னை விடுதலையாக்குவார்? நாம் நிர்பந்தமான மனுஷன். ஆண்டவரே, நான் விரும்புகிறதை செய்யாம நான் வெறுக்கிறதை செய். இந்த அறிக்கை தேவ பிள்ளைகளுக்கு வேணும். கரெக்டா இல்லையா? தேவன் உன்னை எப்படி பண்ணையாய் மாற்ற முடியும்? எப்படி மாளிகையாய் மாற்ற முடியும்? நீ இது மாறலன்னா எதுவுமே மாறாத. வாக்குத்தத்தங்களை மட்டும் கேட்டா போதுமா? அபிஷேகத்தில் வாழ்ந்து அற்புதங்களான வார்த்தைகளையும் காரியங்களை மட்டும் கேட்டா போதுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து நினைக்கிறீங்களோ? நோ. நீ மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாது. அது உங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாரும் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போயிச்சா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, பழசு ஒளிஞ்சு போயிருக்கா? மாறி இருக்கியா? கொஞ்சம் மாறி இருக்கியா? மன்னிக்கிற இருதயம் வந்திருக்குதா? இயேசுவை போல கொஞ்சமாவது ஆசைப்பட்டிருக்கியா மாறணும்னு? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புதுசா அவர் சாயலிலே நாம் மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து நாம் மர்வமாகிறோமா? அவர் சாயல். வாழ்க்கை மாறணும் தானே? சொல்லுங்க. ஆமே. ஒண்ணுமே மாறாம நானும் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பந்தியில உட்கார்றேன், நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன், பரலோகம் போயிருவோமா? சுயம் சாகலனா, சுய புத்தி சாகலனா உன்னை நீயே ஏமாத்திக்காத, நீ போகவே மாட்ட. எவன் தேவ சமூகத்துல பாவியாகி என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே. ஒருத்தன் போய் ஜெபம் பண்றான் ஆண்டுடைய சமூகத்துல போய், வானத்துக்கு கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடிச்சு, பாவியாக என் மேல. ஒருத்தன் பரிசையும் போய் ஜெபம் பண்றான், பெரிய ஆளு மாதிரி, நான் அவன மாதிரி இல்ல, நான் இவன மாதிரி இல்ல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல. உன் நீதி வேதம் சொல்லுகிறது அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. உன் நீதி எல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக்காது. உன் நீதி ஒரு நாள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. தெய்வ பிள்ளை தெரிந்து கொள்ளுங்க, லைஃப் சேஞ்சிங், புது சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென். புது சிருஷ்டியாய் மாறு. உள்ளம் தேவனுக்கு விரும்பமான ஒரு இருதயமாய் உன் இருதயம் மாறட்டும். ஆமென். சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஏன்னா இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு நேற்று நல்ல ஆண்டவருடைய நல்ல ஒரு ப்ரொஃபெட்டிக்கான வார்த்தை ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு என்ன ஆண்டவரே பேசணும்? ஜனங்களுக்கு என்னுடைய புத்தி சொல்லு. அதுதான் அந்த வார்த்தை தான் எனக்கு ஆவியில வந்துச்சு. அப்பதான் தேவனுடைய பண்ணைய அந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அவ அது முதல்ல இருந்து அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது சில காரியங்களை ஆண்டவனை நம்மளோட பேச போகிறார். கரங்களை உயர்த்தி தலையில சொல்லுவோமா? சுயம் மாறணுங்க. சுயம் மாறல, உன்னுடைய கேரக்டர் மாறல. அப்படி எப்படி தேவன் உன்னை பரிபூர்ணமாய் உன்னை அவர் அலங்கரிக்க முடியும்? அவருக்கு சாட்சியை உன்னை மாற்ற முடியும்? அம்மா தானே? உன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரே நான் பலவீனமான மனுஷன், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் குறைவுள்ள மனுஷன், இந்த இதெல்லாம் நான் குறைவா இருக்கிறேன். உனக்கு தெரியும், உன் அந்தரங்கம் உனக்கு தான் தெரியும். நம்ம வெளியே மேக்கப் பண்ணிக்கலாம், வெளியே நம்ம என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். பட் என்னுடைய உள்ளம் யாருக்கு தெரியும்? அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறதா. தேவனிடத்துல மறைக்க முடியாது, தேவனிடத்துல பொய் சொல்ல முடியாது. ஆமா தானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கைப்பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் மாற ஆசைப்படுங்க. அப்பதான் நம்ம பாட முடியும். நீர்தானையா. இத வாயில பாடாத, கைசை சொல்ற, வாயில பாடவே பாடாத. உண்மையாய் அவர்தான் உள்ளதுனால சொல்லி, என்னேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன்
நடுராவிலும் தியானிக்கீர், அடுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன். என்னை நீதானையா. கைதறி பாடலாமா? ஆமன் ஆமன் தேச நீதானையா. பாடுங்க. ஆமென். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துயரமோ வேதனையோ உள்ளவரை உம்மை தானே நேசிப்பேன். என்ன சொல்லுச்சா? என்ன பாடுது? என்ன 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 வார்த்தை சொல்லியிருக்கு? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். உயிருள்ளவர உமதான். பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, உண்மைதானா? உண்மைதானா? உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பே, வேறெதற்கும் நான் அடிமைப்பேன். எதுக்காவது அடிமைப்பட்டிருந்தா நீ கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவாராக. உலகத்து காரியங்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு, உலகத்தின் எந்தெந்த காரியங்களுக்கு அடிமையாக இருந்தா ஆண்டவரே சொல், ஆண்டவரே வேற எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, என் இயேசுவுக்கு அடிமை, என் தேவனுக்கு மட்டுமே நான் அடிமையாய் இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எது உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எது உன்னை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எது உன்னை பாழாக்கி கொண்டிருக்கிறது, நீங்க சொல்ல, ஆண்டவரே நான் வேற எதற்கும் மால்டா காபாஷாடா அவில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். உங்களை சுத்திகரிக்கட்டும், இன்னைக்கு உன்னை கழுவட்டும். தேவனுக்காக அடிமையாய் மாறு. நீ தேவனுக்கு தான் அடிமை, உலகத்துக்கு அல்ல, உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல, உலகத்தின் ஆசைகளுக்கு அல்ல, உலகத்தின் பந்தங்களுக்கு அல்ல, சொந்தங்களுக்கு அல்ல. நீ தேவனுக்கு மட்டுமே அடிமையாய் மாறு. ஒப்புக்கொடு. எதுக்கு அடிமையா இருக்கிற நீ? மால் கா தாரபா, மனுஷனுக்கா, மனுஷிக்கா, உலகத்திற்கா, சினிமாவுக்கா, சீரியலுக்கா, மது பழக்கத்திற்கா, பெருமைக்கா, கௌரவத்துக்கா, ஜாதிக்கா, நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்றதுக்கு அடிமையா இருக்கிறாயா? ஒண்ணுமில்ல, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இப்படி ஒரு சின்ன மூக்குக்கு போற ஒரு நரம்பு முடிஞ்சுச்சா, முடிஞ்சு போன கோமாக்கு போயிருவேன். மூளைக்கு போற ஒரு நரம்பு செயல்படாம போச்சுன்னா இல்லாம போயிருவேன். இதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவருக்காக எழுப்ப விரும்புகிறார். ஆமென். கண்ணுக்கு மைய போட்டுட்டு, மேக்கப்ப போட்டுட்டு அப்படி அலையாத. கர்த்தர் கொடுத்த அலங்காரத்துல நில்லு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்கு அலங்காரமா இருக்கட்டும். வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வேஷம் போடுறவங்க கிடையாது. ஆமென். சும்மா வாயில மட்டும் நான் வேற எதற்கு அடிமைப்படன்னு பாட வேண்டாம். உனக்கே தெரியும் உன் மனசு இதை பாடும்போது உன் மனசு குத்தணும். உண்மையானி பாடினா சந்தோஷம். சும்மா வேற எங்கேயாவது அடிமைத்தனத்தை வச்சுட்டு சும்மா வாயில பாடிட்டு போக கூடாது.
கரெக்டா இல்லையா நான் சொல்றது? தேவனுக்கு அடிமை. உன் பிசினஸ்ல கூட நான் ஒண்ணு சொல்றேன், வேலை செய்யறவனுக்கு சொல்றேன், வேலை செய்யறவங்களுக்கு சொல்றேன், உலகத்தின் காரியங்கள், வேலை காரியங்கள் கூட உன்னை அடிமைப்படுத்த கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நீ தேவனுக்கு, இன் காட். வேதம் அழகா சொல்ல, ஆதியிலே தேவன், அது இங்கிலீஷ்ல இருக்கும், in the beginning God created heaven and earth. In the beginning God created. எல்லாத்துக்கும் முன்பு in the beginning God. தேவன் உனக்கு முன்ன நிக்கட்டும், உன் டிராவல்ல அவர் முன்ன நிக்கட்டும், எல்லா காரியத்திலும் அவர் முன்ன நிக்கட்டும். நான் ஒண்ணு சொல்றேன், நம்மளை 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 நிச்சயமா அவர் கரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடுவது இல்லை. அத விசுவாசி. உன் சூழ்நிலை அந்தகாரமா இருக்கலாம், உன் காரியங்கள் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனா நீ அவரை நம்பி, ஆண்டவரே நான் வேற எதற்கும் அடிமையில்லை, நான் இயேசுவால், அவருக்கு உமக்கு மட்டுமே, நீ சொல்லிப்பா. உன்னை கைவிடுவாரா? உன்னை கைவிட மாட்டார். இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அரராத்துக்கு சொல்றேன், இந்த வார்த்தை பாடினபடி, வேறெதற்கும் நான் அடிமைப்படு. எதற்கும், எதற்கும், எல்லாரும் சொல்லுங்க, எதற்கும். ஆமென். நமக்கு எமோஷனல் சென்சிட்டிவான காரியங்கள், அது கூட நம்மளை அடிமைப்படுத்த கூடாது. பிள்ளைகள் பாசம் நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது. எந்த காரியமும் உன்னை, இந்த உலகத்தின் பாசங்கள் உன்னை அடிமைப்படுத்திடக்கூடாது. நீ இயேசுவுக்கு மட்டுமே அடிமையாய். ஆமாதானே? உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீ. பவுல் அழகா எழுதுவார், இனி நான் அல்ல, இனி நான். தேவன் நம்ம எப்படி உருவாக்க விரும்புகிறார்? நீ தேவனுடைய பண்ணை, அவருடைய மாளிகை. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கை உயர்த்துங்கப்பா. மாற விரும்புறீங்களா? அல்லையா? சொல்லக்கூடாதா? ஷாட்டாலாபா. ஆவியில நிரம்பி இருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும் போது மட்டும்தான் அது. ஏதோ நிரப்பப்பட்டம் கிடையாது, நிரம்பிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த கொடிய காலத்துல, இந்த கடைசி காலத்துல அவருக்கு பிரியமாய் கிருபையில ஓட முடியும். ஆவி நிறைவே இல்லாம நீ விழுந்து இருந்தேனா, உண்மையா சொல்றேன், உன் வாழ்க்கை முடிஞ்சு போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இந்த பாடலை உற்சாகமாய் பாடலாமா? உண்மையாய் பாடலாமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உண்மையாய் பாடுங்கன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். பாடலாமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. கையை தட்டி, என் நேசர் துன்பமோ துயரமோ வேதனையோ பிரிக்க கூடாது, பிரிக்க கூடாதானே? துன்பமோ துயரமோ வேதனையோ பிரிப்பதில்ல, உயிருள்ளவரை உம்மை தானே நேசிப்பேன். உயிருள்ளவரை தானே நேசிப்பேன். உயிருள்ளவரை என்னை
நீர்தானையா நேசிக்கின்றேன் என்னை நீர்தானையா எனது ஆன்மா உம்மை நினைத்து ஏங்குதையா எனது ஆன்மா உம்மை நினைத்து எல்லாரும் கைத்தட்டி விடுதலையோடு பாடும்போது எந்த பாடுகையிலும் ஆமென். இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டுமே. அரராத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல, இத பார்க்கிற பிள்ளைகள் மேல இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும். நிக்கிறேன் எந்த பாடுகையிலும் ராஷாடாலா தாகா மாதாரவா ஆமென் 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 எந்த பாடுகையிலும் நடுராவிலும் தியானிக்கிறேன். சொல்லுங்க, என்னை சார் நீர்தானையா நேசிக்கின்றேன். ஓ ரபா சந்தரா பலவா கபாதுரபா ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர் இயேசுயா. ஆமென் ஆமென் நன்றி இயேசுயா. உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, நீரே உந்தன் அன்பாலே ஆமென் உந்தன் அன்பாலே உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தீர். ரபா தகா தலா சந்தரபா ஏமன் உந்தன் அன்பாலே இனி நான் அல்ல எல்லாம் இன்னும் ஆசையாய் உந்தன் அன்பாலே இனி நான் அல்ல உந்தன் அன்பாலே உந்தன் அன்பாலே அன்பால என் உள்ளம். அந்த அன்பு மட்டும்தாங்க அப்படியே பொங்கி பொங்கி. என்னைக்காவது போர் அடிச்சிருக்கா? அவர் அன்புல நீ இறங்கி பார். ஒளித்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் சொல்றேன், தேவனை அதிகமாய் தேடுங்க. ஒருவேளை சில காரியங்கள் இருக்கு தேவனை தேடுறதில்ல. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், காலையிலே எழும்பி நாங்கள் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களால் ஜெபிக்க முடியல. விடிய காலமே எழும்பி அப்போ நான் ஆரம்ப நாட்கள் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது நான் இந்த வசனம் அதிகாலை என்னை தேடுக என்னை கண்டடைகிறார். நானும் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அலாரம் வச்சு பார்த்தோம், அந்த நேரம் எழும்புவோம், அதோட அப்படிதான் ஃப்ளாட்டு. அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், என்னுடைய டாக்டர், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். கரெக்டாக 4:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார். நாங்கள் சொல்லுவேன் 4:30 மணிக்கு என்னை எழுப்பி விட்ருங்க. ஃபோன் பண்ணி அலெக்ஸ் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவார். நாங்கள் உடனே நான் எழும்பி சரி டாக்டர்னு சொல்லிட்டு அப்புறம் 10 நிமிஷத்தில் நான் எங்கே போவேன் எனக்கு தெரியாது. அது என்னால் முடியல. என்ன ஆண்டவரே, எல்லாருமே அதிகாலை எழுப்பி ஜோம் பண்ணுறாங்க, எனக்கு ஆசை இருக்குது, ஜெபிக்க முடியல. அப்போ ஒரு நாள் தற்செயலாய் பிளஸிங் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பிளஸிங் டிவி அதிகமாக ஓடும்ல. இப்போ தானே எல்லாம் மொபைலில் ஆகிடுச்சு இல்லை? இப்போல்லாம் டிவி யார் பார்க்குறான்னு தெரியல, அதிகமாக எல்லாம் மொபைலில். அது யாரும் அதிபர் ஃபேஸ்புக் விட்டே வெளியே வர மாட்டேங்கிறீங்க. கரெக்டு தானே? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வேறு என்னெல்லாம் இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அது
ஸ்னாப் சேட்டா, அது என்ன ஒரு விளங்காத ஒன்று வந்திருக்குது போல. எல்லாம் விளங்காம போறதுக்கு தான் ஓனா வந்துகிட்டு இருக்கு. அந்த விளங்காத போறதையும் நம்ம ஆட்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா ஐயா? எதையுமே நம்ம நம்முடைய தேவைக்கு ஏற்றதை போல, அது யாரா இருந்தாலும் சரிதான், பயன்படுத்தினோம்னா அது நல்லது, லிமிட்டா இருக்கிற வரைக்கும். உங்களையே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. நம்மளை அறியாமே நிறைய நேரங்களில் சத்துரு வஞ்சித்துட்டான். உன் கையில உன்னை கொடுத்தான் பாரு, அதுதான் இன்னைக்கு உன்னை தூக்கிக்கிட்டு இருக்கு. நீ அதை தூக்கி எதை பிடிக்கிறீல்ல அதை தானே பிடிச்சிக்கிட்டு அலையிற. சிலது ஒண்ணு இல்ல 4 போனை தூக்கிட்டு அலையுது. கரெக்டா இல்லையா? ஆமா தானே? ஆமா, ஒன்னையே மேய்க்க முடியல, இதுல சிலதுங்க 4 போனை தூக்கிட்டு அலையுதுங்க. எப்படின்னு தெரியல. 4க்கும் 4 சிம் இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எது நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ, நீ வருகிற காலங்கள் அதுல இருந்தாலும் வெளியே வாங்க. ஆமே, இன்னைக்கு நம்ம பெரியவங்க மாத்திரம் கிடையாது, சின்ன பிள்ளைகளுமே அடிமை ஆயிடுச்சு. இந்தியெல்லாம் நிலாவை பார்த்து சோறு கொடுத்தாங்க, இப்ப மொபைலை பார்த்து தான் சோறு கொடுக்குறாங்க. நிலாவில் ஒரு பாட்டி வடை சுட்டாங்க, அந்த கதையெல்லாம் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இங்க சுடுறதே தானே பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப இதுல பெரிய மோசமான ஒண்ணு, இந்த சமையல் வீடியோ உன்னை பெருந்தினிக்காரனா மாத்திடுது. சும்மா தான் இருப்பான், அந்த வீடியோவை பார்த்தோன்னே திங்கணும்னு ஆசை வந்துடும். நல்லா தின்னு தின்னு தின்னு. ஆமா தானே இல்லையா? சொல்லுங்க. அதுவும் பிள்ளைகளுக்கெல்லாம் நாக்கு ஊறிடும். அவ்வளவுதான், அம்மாவெல்லாம் பிடிச்சி எனக்கு இப்பவுமே வேணும். ஆனா பைபிள் அழகா இருக்கு. நீ பெருந்தினிக்காரனா இருந்தால் உன் தொண்டையில் என்ன செய்ய வைக்கணுமா? போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில எல்லாத்துலயுமே லிமிட் ஆண்டர் வச்சிருக்காரியா. சாப்பிடுறதுலயும் லிமிட் இருக்கு. உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா சாப்பிடுறதுல என்ன செய்யணும்? லிமிட்டா இருக்கணும். ராமன் சொல்லுங்கப்பா, உண்மை. நீங்களாம் சிலவெல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பானுங்க, ஒரு மாசத்துல பார்த்தா இப்படி ஆயிடுறானுங்க. பார்த்திருக்கீங்களா? பொதுவா எல்லாத்துலயுமே ஆண்டவர் சில லிமிட்டை வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, எது உன்னை அறியாதபடி உன்னை அடிமைத்தனத்துல கொண்டு போகுது. கால்குலேட் பண்ணு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் நீ மொபைல் போனை நம்ம யூஸ் பண்றன்னு யோசித்து பாரு. தேவனுடைய காரியங்களை கேட்கறது இல்ல தப்பு கிடையாது. நான்லாம் எப்பவுமே வர்ஷிப்பும் இந்த டங்ஸும் இந்த இதுவும் ஓடிட்டே இருக்கும் நம்ம வீட்டில். அது உன்னை பக்தி விருத்திக்கு நேராக கொண்டு போ. ஆனால் அந்த ரீல்ஸ்ன்னு ஒரு பொல்லாத பிசாசு வந்திருக்கு பார். எவனாமோ கண்ட நாய்ங்கெல்லாம் உள்ள வரானுங்க, ஏனே தெரியல, அவாட்டுக்கு வருது. அடுத்த குடும்பத்தில் நடக்கிற காரியம் அவ்வளோ ஒஸ்டானது. ஆமா தானே? அப்போ நான் ஆண்டுடைய சமூகத்தில் ரொம்ப நாள் போராடினேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ எனக்கு ஒரு ஆலோசனையை அந்த தேவதாசன் அந்த மனுஷன் கொடுத்த 2008-09 நினைக்கிறேன். நான் ஒருவேளை உங்களால் விடிய காலம் எழும்பி ஜெபிக்க முடியல, நான் அன்னைக்கு பழகுனது தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால 10 மணிக்கெலாம் நான் தூங்கிலாம் என்னாலாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு நமக்கு அப்போ தான் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ராமேந்திரன் அப்போ அவர் சொன்னார் என்னன்னா, சில மனுஷனுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அப்போ உங்களால விடிய காலம் எழும்ப முடியலன்னா நீங்க நைட் நேரத்தை அதிகமாக்கிருங்க. நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் எப்படி ஜெபிக்கணும்? காலையில எழும்பி ஜெபிக்கணுமா? உங்களால முடியுமான சரீரம் ஒத்துழைக்குமானா நீ காலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆவியானவர் உனக்கு வெள்ளத்தை கொடுப்பேன். சிலருக்குலாம் அதுல அழகா எழும்பிடுவாங்க. சிலவங்களாம் 4 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா எழும்புவாங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? கை உயர்த்துங்க பாப். 5 மணிக்கு எழும்புனவங்களாம் எழும்புறவங்களாம் கை உயர்த்துங்க பாப். நல்ல உயர்த்துங்க. வெரி குட். அது ஒரு பெரிய கிருபைப்பா, 5 o'clockலாம் எழும்புறது. அப்போ எனக்கு நானும் ட்ரை பண்ணி ஒரு நாள் 9 மணிக்கே போர்வையை மூடிட்டேன். எதுக்கு? காலையில் 5 மணிக்கு எழும்பிடணும். 9 மணிக்கே போர்வை முடியாச்சு. போர்வை மூடி பார்த்தா தூக்கம் வருதா? வரலையே. 10 ஆச்சு, 12 ஆச்சு,
ஒன்னாச்சு, ரெண்டாச்சு தூக்கம். அப்புறம் எப்படி 5 மணிக்கு எழும்ப? அப்பதான் அந்த தேவதாசன் சொன்னார், என்னன்னா, உன்னால விடிய காலம் எழும்ப முடியலன்னா நீங்க நைட் நேரத்தை அதிகமாக்குங்க. ஸோ ஒரு 2 மணி வரைக்கும், ஒரு 3 மணி வரைக்கும் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டேன்னா நிம்மதியா இருக்கும். அதை பழகிட்டேன் ஊழியத்தில். அதை எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன். அதாவது ஒன்னு இப்படி ஏன்னா இப்படி, ரெண்டுமே இல்லாம இருந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமே. கரங்களை உயர்த்தி தலையில சொல்லுங்க. ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்றையில இருந்தாவது ஆமே உங்க ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கட்டட்டும். ஆமாங்க, உண்மையா சொல்றேன். ஜெப வாழ்க்கை தான். கடந்த வாரம் ஆண்டவர் பேசினார் தானே, கர்மேல் பர்வதத்தின் மேல ஏறி சிகரத்தின் மேல ஏறினான் எலியா. ஒன்னே ஒன்னு நினைச்சான், அப்போதான் அவன் பெருமலையை பார்த்தான். நீ என்றைக்கு சிகரத்தின் மேல ஏறுகிறாயோ பெருமலையை நீ காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். நீ முழங்கால படியிடாம, நீ ஜெபம் பண்ணாம, நீ தேவ சமூகத்துல இருந்து போராடாம நீ எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள, தேவ பிள்ளைகள் நீ முழங்காலில் நின்றுதான் அற்புதத்தை பார்க்க முடியும். எலியா முழங்காலில் நின்றதுனாலதான் உள்ளங்கை மேகத்தை பார்க்கிறான். எலியா முழங்காலில் நின்றதுனாலதான் பெருமலையை பார்க்கிறான். நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களை கொடுத்து எங்களை எழுப்புங்கப்பா. எதை கேட்கிறீ இல்லையோ, ஆண்டவரே உம்மை தேடணும். ஆண்டவரே இன்னும் உம்மை கிட்டி சேரணும். ஆண்டவரே உங்க சமூகத்தை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை எழுப்பி விடுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. ஆண்டவரே என் ஆவியில என்னை அனலாய் வைத்திருங்க. ஆண்டவரே என்னை அனல் உள்ளவனாய் எப்பொழுதும் வைங்க. ஆண்டவரே நான் குளிராய் இருக்க கூடாது, நான் அனலாய் இருக்கணும். ஆண்டவரே எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அனலாய் மாற்றும். பாட்டுனா மட்டும் போதுமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக. எல்லாரும் கையை தட்டி பாடி உங்களை அனலாய், அரராத் உன்னை அனலாய் கர்த்தர் மாற்றட்டும், உன்னை அனலாய் கர்த்தர் எழுப்பட்டும். Come on people. அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாய் வீசிடுமே, அக்னியாய் இறங்கிடுமே. எல்லாருமா ஒரு கிருபை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல் அமரட்டும். ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். நல்ல கைத்தடி பாடலாம். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம். அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதி பாயட்டும், ஒவ்வொருவர் மேல பாயட்டும். அக்னியாயிரம் ஃபயர் பெட்டுகோ, அனலாய் 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 அனலாய். கர்மேல் மலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கின போல் அக்னி மலையாக பொழிந்திடும். நல்ல கைத்தடி பாடுமா. கர்மேல் மலை மேல ஆமென். கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாம் நடுங்கின போல் அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே. பெட்டுகோள் பெட்டுகோ. கையை தட்டி பாடும்போது இன்னைக்கு ஒன்னு அனலாய் மாற்றட்டும், அக்கினியாய் மாற்றட்டும்.
ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே. ஓதா கதன மலமடலமா சீனாய் மலை மேல், சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் மாற்றி. ஆமென். சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் ஒவ்வொருவரையும் அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ பலியா. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி பெற்றுக்கொள். நீ பாடும்போதே அந்த ஜீவன் உண்டாகட்டும். பாடும்போது அந்த அபிஷேகம் இறங்கட்டும். நீ பாடும்போதே வல்லமை இறங்கட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே. ஜீவநதியாக கைதட்டி ஆண்டவரே, இன்னைக்கு கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கடைசி கால அபிஷேகம், உன் அனலாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம். கர்த்தருக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நிற்க, பெரிய காரியங்களை செய்ய இன்னைக்கு அந்த ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும். அனலாய் உன்னை எழுப்பட்டும். ஆவியில ஒரு அனல் இன்னைக்கு உண்டாகட்டும். ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கையில ஜீவனுள்ள வாழ்க்கை வாழு. செத்து போன ஒரு வாழ்க்கை வாழாத. அனலாய் எழும்பு, அனலாய் மாறு. ஒருவேளை தேவனுடைய அன்பை இழந்து போயிருந்தேனா, ஆதி அன்பை இழந்து போய் இன்னைக்கு கதறு, ஆண்டவரே என்னை அனலாய் மாற்றும், அனலாய் மாற்றும். உன் ஜெப வாழ்க்கையை சத்துரு திருடி இருந்தா, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் உனக்கு பிளவு உண்டாயிருந்தா, நீங்க ஆண்டவரே என்னை மறுபடியும் எழுப்போ, மறுபடியும் என்னை எழுப்போ, மறுபடியும் என்னை எழுப்போ, என்னை எழுப்போ. எலும்புகளை எழுப்பினார்னா, உலர்ந்த எலும்புகளை எழுப்பினார்னா உன்னை எழுப்புவார். ஸ்தோத்திரம் பண்ணு. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாய் வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடு. தேவப்பிள்ளையே, இது அனலாய் இருக்கிற காலம். சத்துரு உன்னை நீ அனலாய் இல்லாதபடி, அனலாய் இருக்கக்கூடாதபடி பல்வேறு உபாயங்களையும் தந்திரங்களையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்திருந்தா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை நிர்மூலம் பண்ணி மறுபடியும் நீ எழும்பு. உன்னை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், உன்னை இழுத்துக் கொள்ளுகிற தேவன். இன்னைக்கு ஆண்டவரே என்னை அனலாய் எழுப்பும், அனலாய் எழுப்பும், அனலாய் எழுப்பும். அனலாய் மாற்றும். வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நான் மாறட்டும் ஆண்டவரே. நான் மாற விரும்புகிறேன். என்னை மாற்றும். கேளுங்க, ஆண்டவர் அந்த கிருபை நம்ம மேல தருவார். அவர் அபிஷேகத்தை தருவார், வல்லமையை தருவார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களை தந்து உன்னை எழுப்புவார்.
அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் தூரமாய் இருக்கவில்லை, இப்ப நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இதை நம்ம அப்படியே தியானிப்போம். என்ன சரியா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு உங்களை ஆண்டவர் இப்படி நடத்துற ஒரு அலையில சொல்லுங்கப்பா. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் இப்படி நடத்துகிறார். வாசிக்கலாமா? மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே கூட பேச கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பவுல் எழுதுறாரு, உங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் என்னால பேச முடியல, மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி இருக்கிற குழந்தைகள் என்றும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ஆவிக்குரியவர்களான்னு கேளுங்க. ஆமே அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆவிக்குரியவர்களாயிருங்க. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட பேச என்னால முடியல, அதனால நான் என்ன பண்றேன்னா மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள நீ குழந்தையா இருக்கிறதுனால எண்ணி பேச வேண்டிய தாயிற்று. அடுத்தது, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதா. ஐயோயோ, நீங்க எப்படி இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, பலன் உள்ளவளும். உள்ளான மனுஷன் பலனோட நீங்க மாம்ச பலனை நினைச்சுக்காதீங்க, அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. மாம்ச பலத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா தானே? நீ பலன் இல்லாதவர்கள் ஆனதால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உன்னை பலன் இல்லாத ஒன்ன, ஆவியில பலன் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிற ஒன்ன பலன் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை எப்படி மாற்ற விரும்புகிறார்? நீ பலன் இல்லாமல் இருக்கிறாய், உள்ளான மனுஷனில் நீ பலன் இல்லாதபடி இருக்கிறாய், தேவனை தேடுகிறதுல நீ பலன் இல்லாதவனாய் இருக்கிறாய். ஐயா, பலன் இருக்கணும். உள்ளான மனுஷன பலன் இருந்தால்தான் நீ என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீ ஆண்டவருக்காக நிற்க முடியும். ஆமென், ஆமென். அந்த ஆவியானவருடைய பலன் உனக்கு இல்லனா, நம்ம பாடணும் தானே, அக்கினியா இறங்கிடுமேன்னு பாடணும் பாரு. அந்த பாட்டு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருந்து தான் அந்த பாட்டை ஓரளவு மேட்ச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு காலம் பேதுரு என்ன பண்றான்னா பலன் இல்லாதவனா இருந்ததுனால இயேசுவையே மறுதலிக்கிறவனாய் மாறிட்டான். ஏன்? பழைய வேலைக்கே போயிடலாம் நினைச்சிட்டான், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவனாய் போயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறனா நீ பலன் இல்லாமல் இருக்கிறாய். ஆவியில இன்னைக்கு நமக்கு பலன் வேணும். உன்னை கேட்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு உன்னால வர முடியல, தேவ சமூகத்துல உன்னால நிற்க முடியல, தேவருடைய பிரசன்னத்துல உன்னால நிரம்ப முடியல, அபிஷேகத்தால் நிரப்பப்பட முடியலனா நீ பலன் இல்லாத ஒரு பாத்திரமாய் இருக்கிறாய். ஆனா என் ஆண்டவர் பலன் இல்லாத உனக்கு, வேதம் சொல்லுகிறது, பலன் கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். இந்த ஆராதனையில் பலன் இல்லாத உனக்கு ஆண்டவர் தம்முடைய பலத்தை தருவாராக. ஆவியில பலன் இருக்கணும். ஊழியக்காரனுக்கும் பலன் இருக்கணும், விசுவாசிகளுக்கும் பலன் இருக்கணும். பலன் எங்க இருந்து வரும்? தேவ சமூகத்தில் இருந்து வரும், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல இருந்து வரும். அவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள் பலன் அடைவதற்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் காத்திருக்கிறார்கள். ஏன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருக்கும் போது நீ பலன் அடைந்து நீ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் நீ சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பலன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கூடியிருந்த இடம் முழுவதும் அசைந்து பலன் இல்லாத ஒரு பேதுரு பிரசங்கிக்க எழும்பும் போது 3000 பேரை கர்த்தர் சபைக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். மறுதலித்த பேதுரு, பின்வாங்கின பேதுரு இறங்கிச்சு பார். பலன் 2ஆவது அதிகாரத்தில்
பலன் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் மேல பலன் இறங்கணும். இன்னைக்கு பலன் இல்லாம இந்த கடைசி காலத்துல வாழ முடியாது. ஆமா தானே? பைபிள்ல வசனம் இருக்கு, பாவம் வீட்டு வாசற்படியில, இப்ப பாவம் உன் கையிலேயே இருக்கு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, எதுல இருக்கு? உன் கையிலேயே இருக்கு. ஆவியானோட பலன் இருக்கும் போதுதான், அந்த பலத்திலே நீ ஆவியில் நிரம்பும் பொழுதுதான் உள்ள அடிக்கும், உள்ள அடிக்கும். ஆமென். இல்லனா ஒரு உணர்வும் இருக்காது, ஒரு உணர்வும் இருக்காது. அதிலே நீ தெரிஞ்சுக்கோ, உள்ள அடிக்கல. இந்த ஆவியானவர் உன்னை பலத்தால் நிரப்ப பெற விரும்புகிறார். அந்த பலன் ஆண்டவர் நம்மள எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா, நீ தேவனுடைய பண்ணை. பண்ணை எப்படி இருக்கும்? நேற்று நாள் ஆண்டவர் அழகா பேசினார். நீங்க டோக்ஸா செய்தியை யூடியூப்ல கேளுங்க. பண்ணை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அது விசாலமா இருக்கும். சும்மா ஒரு என்ன ஒன்னா பண்ணைங்கிறத சும்மா சொல்ல மாட்டாங்க. அந்த இடம் அப்படிப்பட்ட நிறைய நிறைய நன்மைகளால் நிரம்பி இருக்கும். ஒரு ஊர்ல ஒருத்தர பண்ணையார்னு சொல்றான்னா அவனுக்கு நிறைய நிலம்புலன்கள் இருக்கும், நிறைய ஆஸ்திகள் இருக்கும், அந்தஸ்துகள் இருக்கும், அவன் நல்லா இருப்பான். ஆண்டவர் உன்னை என்னையும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு வைக்க விரும்புறாருயா. பக்கத்துல கைப்பிடிச்சனும் ரொம்பவே நல்லா இருக்க வைக்க விரும்புறாரு. ஆமே. வெறும் உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நீ ஒன்றிலும் குறைவுள்ளவர் தான் பைபிள், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் சம்பூர்ணமும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. நான் ஆவியில பேசிட்டே இருக்கேன். ஆவியில ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நான் அறிக்கை பண்றேன். ஆண்டவரே, சம்பூர்ணம் நிறைவுள்ளவர்களாய், நிறைவுள்ளவர்களாய். ஏன்னா தேவன் அதைத்தான் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் அதைத்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அதைத்தான் நமக்கு நியமித்திருக்கிறார். நீ பலன் இல்லாமல் இருப்பதற்காக அல்ல. தேவ பிள்ளையே, நீ பலத்திற்கு மேல பலன் அடைந்து, பலத்திற்கு மேல பலன் அடை, அக்கினியா எழும். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். உங்களுக்கு போஜனம் கொடாமல் உங்களுக்கு பாலை. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் அரராத்துல பேசின பிரசங்கங்கள் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி இருந்தது. வாவ், ஹாப்பி, சூப்பர், வாவ் பிரதர் என்ன அழகா ஆடுறாரு, ஐயோ பாட்டு சூப்பரா இருக்கு, ப்ரொஃபஸியா இருக்கு, ஆஹா அப்படியே பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. ஆனா அதெல்லாம் என்னது தெரியுமா? பால் தான். இப்ப கொடுக்கிறோம் பார், இதுதான் பலமுள்ள ஆகாரம். அல்லேலூயா சொல்லப்பட, இதுதான் உன்னை மாற்றும், இதுதான் உன்னை ஆவிக்குரியவனாய் திருப்பும். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சொல்லுங்க, இனி கொஞ்சம் போஜனம் குடிங்க, போஜனம் சாப்பிடுங்க. லிக்விட் ஃபுட் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். இப்படி தானே? கரெக்டா? லிக்விட் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். அதே இது சாலிட் ஃபுட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அது உனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தை உண்டாக்கும். கரெக்டா இல்லையா? நீங்க லிக்விட் குடிச்சிட்டு நீங்க ஆபீஸ் போயினா கொஞ்ச தூரத்துல தலை சுத்திரும், கேர் ஆயிரும் அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில. ஆமா, கரெக்டா இல்லையா? ஆமா தானே? அதே இது சாலிட் ஃபுட் எடுத்தீங்கன்னா, இப்ப சிலர்லாம் எடுக்கிறாங்களா புரோட்டீனா, சிலர் வந்து இன்னைக்கு சிலர் வந்து சொல்லுவாங்க, நாங்க காலையில ஒரு கிளாஸ், அது பேர் என்னது, மில்க் ஷேக்கா, அது ஏதோ ஒரு பாட்டில் 8000 9000 வருதாமே, அது என்னது, ஹெர்பல் லைஃப்ல. கரெக்ட். சிலவங்க அதுல பெரிய பந்தா சிலதுக்கு பண்ணும், பார்த்திருக்கீங்களா? நாங்க டெய்லி காலையில இதை தான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டேன்.
சிலதுங்க எதுக்கு பீத்துனே தெரியாது. கரெக்டா இல்லையா? ஆமா. நாங்க டயட் எடுக்கிறோம். டயட் அன்னைக்கு ஒரு புள்ள அப்படிதான் டயட் எடுத்து செத்தே போனாலாம். ஆமா, எதுக்கு இந்த விபரீதம்லாம்? பொதுவா சொல்றேன் நான், இந்த காலையில எல்லாம் நல்லா கஞ்சி குடிங்க. என்னங்க முறைக்கிறீங்க? நல்லதனையா சொல்லி தரேன், கெட்டதா சொல்லி தரேன் உனக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கஞ்சி குடிங்க. அப்போ லிக்விட் எடுத்தோம்னா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்காது. அதே இது கொஞ்சம் சாலிடா. இதே இது ஒரு அந்த காலத்துல விவசாயத்துக்கு போறவங்க காலையில ஒரு கிளாஸ் சட்டி கஞ்சை குடிச்சிட்டு போவாங்க பாரு. அந்த வெயிலையும் நின்று வேலை செய்வாங்க, பலன் இருக்கு. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையில பலன் இருக்கிறது. ஆமென். நீங்கள் இதுவரைக்கும் பலன் இல்லாதவர்களா இருந்ததுனால உங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியல. ஏன்னா குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கொடுப்பீங்க ஸ்டார்டிங்ல? சரல ஸ்டார்டிங் என்ன கொடுப்பீங்க? முதல் நாள் பால் பவுடரு, இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுத்த பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவீங்க? சரலாக்கு இந்த மாதிரி கொடுப்பீங்க. கரெக்டா? அதுலேயும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் இருக்குது. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்புறம் கொஞ்சம் ரைஸை பிசைஞ்சி அப்படி வச்சுட்டு அதெல்லாம் திங்கவே முடியாது. அதனால அந்த குழந்தைக்கு வாய்க்குள்ள போட்டு ஊட்டி, ஆனால் அது புசு புசு புசுன்னு இருக்கும் பாருங்க. கரெக்டா இல்லையா? என்னைக்கு அதுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு பாருங்க, நல்லா அப்படி புசுன்னு இருக்கிறதா இப்படி ஆயிருக்கு. ஏன்னா திங்காதுங்க. புசு புசுன்னு இருந்தாலே எல்லாருக்கும் தூக்கணும் தான் ஆசை இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னையும் அப்படிதான் ஏன் வைக்க விரும்புறாரு? பக்கத்துல பார்த்து உன்னை புசு புசுன்னு இருக்கு. அவன் அதான் பைபிள் சொல்லி தேவனுடைய பண்ண புசு புசு புசுன்னு வளர்ந்து நல்லா பூத்து காய்த்து உலகத்தை நீ பலனா நிரப்பு. பக்கத்துல எத்தனை பேருக்கு புசுன்னு ஆகணும்னு ஆசை? ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. வேணுமா வளருமா வேண்டாமா? கர்த்தர் உன்னை சாதாரணமாய் வளர வைக்க மாட்டாராம். கேதுருவை போல, பனையை போல. ஐயா, பனை மரம் என்பது சாதாரண மரம் கிடையாது. அங்க தண்ணி கூட பாய்க்க வேண்டாம். என்னைக்கோ ஆரம்பிச்ச ஆரம்பம் அது இன்னைக்கும் அதோட உச்சம் பாத்தீங்கன்னா பசுமையா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஆமே. ஏன்னா ஒரு காலத்துக்கு பிறகு பனை தன்னுடைய நீரை அதுவே எடுத்துக்கொள்ளுமா பூமியிலிருந்து. அந்த அளவு அது ஸ்டெபிலிட்டி வந்துடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். ஒரு காலத்திற்கு பிறகு தேவனுக்காக அப்படியே என்ன வந்தால் நீயே எழும்பி நிக்கிற அளவு, நீயே ஸ்டாண்ட் பண்ற அளவு, அப்படியே ஒரு பலன் உன்னை நிரப்பிரட்டும். ஆமென். பவுல் எழுதுறார் அழகா, நீங்க பலன் இல்லாதவளா இருந்ததுனால உங்களுக்கு நான் போஜனம் கொடுக்காம பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஏன் பலன் இல்லை? பக்கத்துல கைக்கு பிடிச்சு கேளுங்க, ஏன் பலன் இல்லை சொல்லுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஏன் நமக்கு பலன் இல்லை? மாம்சத்துக்குரியவர்களாய். எது மாம்சம்? கலாத்தியர் 5:19 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். நல்லா கவனிங்க. கலாத்தியர் 5:19 அந்த மாம்சத்திற்குரியவர்கள், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது வெளியரங்கமா இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். ஒருவேளை நிறைய பாவம்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் மட்டும்தான் பாவம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மாத்திரம் கிடையாது. விக்கிரகாராதனை நினைப்பீங்க. நாங்க எங்க விக்கிரகாராதனை பண்றோம்? நாங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இல்ல, உலகத்தை நீ நேசிச்சா அது விக்கிரகம். தேவனை விட உலகத்தின் காரியங்களை நேசிச்சா அது விக்கிரகம். உன் போனையே நீ தூக்கிட்டு அலைஞ்சாது, தேவனுக்கு நேரம் கொடுக்காம உலகத்துக்கு நேரம் கொடுத்தாது விக்கிரக ஆராதனை. பிள்ளை சூனியம்.
நிறைய பேர் நினைப்பாங்க நாங்க எங்க பில்லி சூனியம், அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. எதெல்லாம் பில்லி சூனியம் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பகையா நீ ஏதாவது இருந்தா அது ஒரு பில்லி சூனியம். யாரையாவது பகையா இருக்குதா உனக்கு? விரோதம் இருக்கா? அது ஒரு பில்லி சூனியம். பில்லி சூனியம் நிறைய மண்டை ஓட வச்சுக்கிட்டு கல்லற தோட்டத்துல போய் உட்கார்ந்து மந்திரம் பண்றதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அதற்காக இது எழுதப்படல. மாம்சத்துக்குரிய காரியங்கள். பில்லி சூனியம். பகை இருக்குதா? விரோதம் இருக்குதா? வைராக்கியம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வைராக்கியம் இருக்கு. ஒரு பிரயோஜனம் கிடையாது வைராக்கியம். கோபங்கள் இருக்குதா? பக்கத்துல கைப்பிடிச்ச இருக்குதா? சண்டைகள் இருக்குதா? பிரிவினை இருக்குதா? மார்க்க பேதங்கள் இருக்கிறதா? நீ அவன், நான் இவன், நீ அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. பொறாமை இருக்குதா? கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது மாம்சத்துக்குரிய காரியங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு இருக்கு, ஆவியின் கனியோ. ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவியின் கனியோ அன்பு. சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. வேதம் அழகாய் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள் நடந்து கொள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வசனத்தை பேசுங்க. இந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்யட்டும். ஆவிக்குரியவன் நடந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த போஜனத்தை உனக்கு கொடுக்கிறார். நீ மாம்சத்துக்குரியவனா இருந்ததுனால உனக்கு பலன் இல்லாம போயிச்சு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆவியின் பலத்தை கொடுக்க விரும்புகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. ஆவியில பலன். நல்லா கவனிங்க, இது நான் சொல்லல, யானுடைய வார்த்தை சொல்லுகிறேன். மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு ஆவியில பலனா இருக்கணும்னா, அதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை நல்ல தியானம் பண்ணு. தேவ சமூகத்துல நல்ல விடுதலையோடு இருந்து துதித்து பாடு. ஆவியில பலன் உன்னை நிரப்பும். ஆமென். மாக்காபா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து, நீங்க மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? எப்படியா? பொறாமையா? அதான் மாம்சத்துக்குரிய. அதுதான் நான் அங்கேயும் கொண்டு போனேன், இங்கேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆவிக்குரியவன். You are a spiritual. You are a spirit man. நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷன். உனக்குள்ள பொறாமை என்ன செய்யக்கூடாது? அது பொல்லாத ஆவிங்க. லைட்டா உனக்குள்ள அப்படி என்டர் ஆகும்போதே இயேசுவை நான் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லிரு, அது வரும். சில நேரங்கள் அப்படியே பொறாமனோட நீங்க அப்படியே அது அப்படியே ஆரம்பிக்கும். உனக்கு லைட்டா ஆரம்பிக்கும். முதல்ல எதுவுமே ஃபோர்ஸா இருக்காது, ஃபர்ஸ்ட் லைட்டா வரும். அது லைட்டா ஆரம்பிக்கும் போது ஐ கமெண்ட் லார்ட், நான் ஆவிக்குரியவன். பொறாமையை பார்த்து கமெண்ட் பண்ண, உள்ள என்ட்ரான் பண்ண விடாது. ஏன்னா தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் நீ இருக்கிறாய். அல்லையில சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ தேவனுடைய பண்ணை, நீ தேவனுடைய மாளிகை. ஆமென். பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீ மனுஷ மார்க்கமாய். பக்க நமக்கு மனுஷ மார்க்கமாய்னா
எல்லாரும் மனுஷன் போற வழியில மனுஷனுடைய யோசனைகளின்படி மனுஷனுடைய எண்ணங்களின்படி நாம் நடப்பதற்கு அழைக்கப்படல. எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரியவளா நடந்து கொள். மனுஷ மார்க்கமாய் நிறைய பேர் நடக்கிறாங்க. உலகம் சில காரியங்கள், இந்த உலகத்தின் வழிகள்னு ஒண்ணு இருக்கு. சில முந்தினவர்கள் சில பாதைகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதையே நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பாரம்பரியமாய் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. நிறைய காரியங்கள் இருக்கு மனுஷ மார்க்கமாய். அல்லையிலே சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்கப்பா. இப்ப ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா பொதுவா நம்ம ஆண்டவர் தேவன் முதல்ல ஆதாம் ஏவாளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சொல்லுங்க? ஆதாம உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவனை நித்திரை அழகா என்ன சொல்லிட்டு அயர்ந்த நித்திரை அவனுக்கு உண்டாக்கி அவன் விலாயிலிருந்து இருந்து எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவங்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். கல்யாணம் எவ்வளவு அழகா இருந்துச்சு, கரெக்ட் தானே? இன்னைக்கு மனுஷ மார்க்கமா நடக்கிற கல்யாணம் எப்படி இருக்கும்? சொல்லுவாங்க, அந்த முகூர்த்த கால்னு ஒண்ணு நட்டுவாங்களாம். கரெக்டா இல்லையா? அதுக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? எவனோ ஒருத்தன் சொன்னான் முகூர்த்த கால்னி. அதை இன்னைக்கு நீ பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. முகூர்த்த கால்னு ஒண்ணு நட்டுவாங்க. அதுல சந்தனத்தை கொண்டு பூசுவாங்க, சிலுவையை கொண்டு சந்தனத்துல போடுவாங்க. ஆமாவல்லையா? நம்ம எதுக்கு போடுறோம்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கரெக்டா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அத என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அன்னைக்கு முகூர்த்தம் முடிஞ்சிடும். பெண் வீட்லையும் முடியும், ஆண்கள் வீட்லையும் முடியும். கரெக்டா? ஆமா, வாழ்த்துலாம் பாடுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. அடுத்த நாள் ஆராதனை போற முன்னாடி சொந்த பந்தங்கள் எல்லாரும் இதுல தட்டு தூக்குறதுக்கு சண்டை வரும். கரெக்ட் தானவா? தாம்பளை தட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுல பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல தானே, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போவாங்க பாரு. அது எத்தனையோ அதுல வர சிலவன் எப்படி எப்படி அப்படிதான் தூக்கணுமோ? பழத்துக்கு கூட நம்பர் இருக்கா? இதுவரைக்கும் எனக்கு என் கல்யாணத்துல தெரியாம போச்சு. எனக்கு அங்க என்ன தெரியுமா, பழத்தை கொண்டு போயிட்டு பழத்தை திருப்பி கொடுப்பாங்களாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க. கொண்டு போயிட்டா பொன் வீட்டுக்காரங்க அதை எடுத்துட்டு கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பாங்களோ, பிளேட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இங்க பழம் எவ்வளவு வந்திருக்கு? இதுவே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சத்தியமா தெரியாது எனக்கு. ஏதோ பழத்தை நான் 1 கிலோ பழம் வாங்கி வச்சிருப்பாங்க போல நினைச்சேன். அதுல நம்பர்ஸ் இருந்தா ஒத்தப்படை. ஏன் ஒத்தப்படையா வச்சாதான் மனுஷமா இருக்கும்? ஒத்தப்படையா வைக்கணுமாங்க. எப்படி பழங்களை வைக்கும் போது ஒத்தப்படையா வச்சு கொடுப்பாங்களாம். சரியா? இந்த ஒத்தப்படை ரெட்டப்படெல்லாம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன் நானே. இதுல மாலை சேலை எல்லாம் வைப்போம். பொண்ணுக்கு செருப்பு, அப்புறம் இந்த இது போடுறது, அதை போடுறது, இதை போடுறது. கிட்டத்தட்ட ஒரு அதுல ஒரு கெத்து அவங்களுக்கு. மொத்தமா இன்னும் நிறைய கொண்டு போனா அது ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு கெத்து. எல்லாம் வெத்த எல்லாத்தையும் நம்ம கெத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, வெத்து எல்லாத்தையும் நம்ம கெத்தா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படியே போயிட்டு அப்படியே மாப்பிள்ளை அப்படியே போயிட்டு கார்ல தான் போய் இறங்கணும். அப்புறம் போன பிறகு முதல்ல மாப்பிள்ளைக்கு எதிர்மாலை முதல்ல ஏதோ குடிக்க கொடுப்பாங்க தானே, மாலை போட்டு தான் கொடுப்பாங்களோ. ஏதோ மாலை போட்டு ஏதோ பாலை குடிப்பா கொடுங்க. அது குடிச்சே ஆகணுமா? அது எதுக்கு குடிக்கணும் கூட எனக்கு தெரியாது. நமக்கு தெரியாது தானே, ஆமாவா இல்லையா? ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை யாராவது கல்யாணம் பண்ணி அது எதுக்குன்னு சொல்லியாவது கொடுங்கயா. சொல்லி பொண்ணு வீட்டுக்கு போய் இறங்கின உடனே முதல்ல மைனர் செயினை கொண்டு போடுவாங்க. கரெக்டா? அப்புறம் ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு மாலை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பாலை கொண்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? ஆமா, பால் கொண்டு கொடுப்பாங்க. ஆனா அந்த பாலை எது குடிக்கணும்னு தெரியாது, என்ன அர்த்தங்கள்னு தெரியாது. மனுஷ மார்க்கமாய் இது கல்யாணத்துல மாத்திரம். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்குமே நிறைய சம்பிரதாயங்கள். மனுஷ மார்க்கமாய். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அதுல உடன்பாடு இருக்காது. கரெக்டா இல்லையா? ஆமே. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இதுல வேற செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க மாட்டானுங்க.
நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை வச்சா என்னன்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டானுங்க. வேற என்ன நாள் வைக்க மாட்டாங்க? சனிக்கிழமை வைக்க மாட்டாங்களோ? சனிக்கிழமை வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை வைக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டாங்களாம், வெள்ளிக்கிழமை. ஆனா கர்த்தர் படைச்சிட்டு சொன்னாரு எல்லாம் நல்லதா இருக்கு, நல்ல நாள்னு சொன்னார். ஆமென். எங்க ஆட்கள் அப்படி கிடையாது. கல்யாணத்தை நல்ல நாள் பார்த்து வச்சுட்டு அங்க ஒருத்தர் பாட்டு பாடுவார், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். ஏன்னா இதெல்லாம் நான்லாம் பாடி இருக்கேன் கச்சேரியில. சரிங்க பாஸ், அல்ல சொல்லக்கூடாதா? மனுஷ மார்க்கமாய், கரெக்ட் தானே? ஆவிக்குரிய. நான் தான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு திருமண காரியத்தை பேசும்போது கூட உடனே உட்கார்ந்து எத்தனை பவுன் நகை போடுவீங்க, இன்னைக்கும் கேட்கறானுங்க, எத்தனை பவுன் போடுவீங்க. இது ஆவிக்குரியவன் கேட்பான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல 3 திருமணம் நடந்திருக்கு. எங்க அண்ணனுக்கு, எனக்கு, என் தம்பிக்கு. இது வரைக்கும் நான் அங்க ஊழியக்காரனா இருந்ததுனால 1 ரூபா எங்க வீட்டுல என் தகப்பனாரை, தாயாரையும் நாங்க பேச விட்டது கிடையாது. ஒண்ணு சொல்லுவோம், அவங்க என்ன விருப்பமோ அதை அவங்க செய்யணும். நீங்களா போய் கேட்க, இது அந்த சவுத் சைடுல ஒரு சாபம். இவ்வளவு பவுன் நகை போன கேவலமான ஒரு மனுஷமா இருக்க எவன் சொன்னான்? பைபிள் சொல்லி இருக்குதா? ஒரு அல்லில சொல்லுங்க. பைபிள் சொல்லல. மனுஷ மார்க்கமா நடக்கிற நீ உண்மையான ஆவிக்குரியவன். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கிறவர்களும் பையனை பெருசா படிக்க வச்சுட்டாங்க, பெருசா சம்பளம் வாங்குறோம், அதனால பிள்ளைய கேவலம் கேவலம். ஆமென். எல்லாத்தையும் போட்டுட்டு சொல்லுவான், இந்த காரியம் கர்த்தரால். கடைசி கூட மிந்தி கூட இது பேசுறேன், எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பானுங்க பின்னால. கரெக்டா இல்லையா? தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கவே நீ ஆவிக்குரியவனா இருந்து. அதனாலேயே தான் இன்னைக்கு இருக்கிற காலத்துல பெண் பிள்ளையை பெத்துட்டாலே எல்லாருக்கும் பயம். ஐயோ நகை பொண்ணுன்னா எவன் இந்த கேவலமான கல்ச்சரை கண்டுபிடிச்சான்னு தெரியல. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. கரெக்ட் தானங்க? ஆம்பளை பிள்ளைய பெத்தா நீ நகை போடணுங்கிறத கொண்டு வரணும். சத்தம் வர மாட்டேங்குது பாரு. அத்தனை பேரும் ஜெபம் பண்ணிடுவோம், ஆண்டவரே எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருங்க, ஆண்டவரே எனக்கு பொம்பளை. கரெக்ட் தானே? ஆமா. பொம்பளை பிள்ளை இன்னைக்கு பிறந்தாலே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பிள்ளை பிறந்து இப்பதான் கையில வந்திருக்கும், அதுக்கும் அவன் கல்யாணத்தை யோசித்துருவான். எப்படி? நான் உடனே ஒன்று சொல்றேன், பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கரை சேர்க்கிறவர் கர்த்தர். ஆமென். நம்மை கரை சேர்க்கிறவர் கர்த்தர். அவர் அழகா சேர்ப்பார் கரை. அல்லேலூயா. சொல்லுங்க பாப், சத்தமா சொல்லுங்க பாப். ஏன்னா நான் என்ன எங்க வாழ்க்கையை தான் சொல்ல முடியும். எங்க அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு, எனக்கு எப்படி ஆச்சு, என் தம்பிக்கு எப்படி ஆச்சு. பொண்ணை தேடிலாம் போகவே இல்லையே, கர்த்தரே கொண்டு வந்து கர்த்தரே செஞ்சு கர்த்தரே செய்தார். ஆமென். சொல்லுங்க பாப்போம். மனுஷ மார்க்கமாய் நடக்கிற காரியம். இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, இதை நம்ம பேசுற காலத்துல இருக்கிறோம். நீங்க மாத்திரம் கிடையாது, இதை பார்க்கிறவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். பொதுவா ஒரு லாஜிக் என்னன்னா, ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை கொடுக்குறாங்கன்னா, கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கிறவன் கொடுத்தானா அவங்க பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துடலாம். கரெக்டா? இவன் எப்படி தெரியுமா, அவன் வசதியை பார்த்து இவன் நகையை இவன் போடுவேன்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? வசதியை பார்த்து மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டேஜ், மாப்பிள்ளைக்கு வேலை இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டேஜ். கரெக்டா இல்லையா? அப்படித்தானே இருக்கு. கர்த்தருக்கு சித்தம்படி காத்திருந்து உனக்கு நல்ல ஆசீர்வாதமா இருந்தா உன் பிள்ளைக்கு செய்யற மாதிரி செய்யுங்க. ஆமென். மனுஷ மார்க்கமாய் நடக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகள் மனுஷ மார்க்கமாய் நடக்க கூடாது. நல்ல நாள் பார்க்க கூடாது. ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்ன கவலைப்படுறீங்களா? கேளுங்கப்பா.
ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்க. ஆமென். வாசிமா தொடர்ந்து. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? அதாவது ஒருவன் தான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவனை. இன்னைக்கு நிறைய இந்த டிபேட் நிறைய இடத்துல நடக்கும். இது பொதுவா இந்த சிஎஸ்ஐ, இந்த பாரம்பரியங்கள், இந்த ஆர்சி, நாங்க சிஎஸ்ஐ, நாங்க லுத்தரன், நாங்க பெந்தைகோஸ்தே, நாங்க ஏஜி, நாங்க ஓஜி, இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ, நான் அவன், நான் இவன், இது இவர், நாங்கள் அந்த பாஸ்டர் கீழே இருக்கோம், நாங்க இந்த பாஸ்டர் கீழே இருக்கோம். இந்த பெருமை கூட தேவன் விரும்புறதே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருமையா இருக்காத. சிலர் அதுல ஒரு பெருமை, நான் அவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். அதான் சில ஜாதியில பேசுவான் பெருமை, நான் அப்படி ஜாதி, நான் இப்படி ஜாதி. செத்தா மண்ணு தான், மண்ணுக்குள்ளதான் அடக்குவானுங்க உன்னை. கரெக்டா இல்லையா? கரெக்டு தானேங்க? கரெக்டா இல்லையா? அதுல ஒரு சிலருக்கு அந்த அந்த ஆவிக்குரியவனா இருந்த கிறிஸ்தவன் இருந்தாலும் அந்த அந்த போர்வையிலிருந்து வெளியே உங்களுக்கு வர முடியாது சிலருக்கு. கரெக்டா இல்லையா? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். இது வெறும் பேரு மட்டும் கிடையாது. நான் சொல்றேன், மலேசியா, நான் இந்தியா, நான் சைனா, நான் ஜப்பான், நான் ஒயிட், நான் பிளாக், இந்த வேறுபாடு கூட பார்க்காது. கலரா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், வளர்த்தியா இருக்கிற, நீ கூட்டையா இருக்கிற, நீ அப்படி நினைச்சிட்டாலே நீ மாம்சத்துக்குரியவர்கள். தேவ பிள்ளை நீ தேவனை போலவே பார்க்க பழகு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் அவனை சேர்ந்தவன், நான் இந்த இது, நான் அது, இது எது எதுவும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னையிலிருந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்க அப்படி இருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். பைபிள் சொல்லுங்க, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அடுத்தது பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. அவங்க ஊழியக்காரங்கப்பா பொதுவா சொல்றாரு. அவனுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப இன்னைக்கு இருக்கிற காலத்துல இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல, இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வட்டத்துல கேவலமா இருக்கிறாங்க. விசுவாசிகளா இருக்கட்டும், மற்ற ஊழியர்கள் யார், அவனுக்கு ஒரு கிருபை இருக்கும் இல்லையா? சொல்றது கரெக்டா இல்லையா? ஆனா அவன் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரன், அவ்வளவுதான். ஒருத்தவனா அப்படியே தூக்கி வைக்கிறான், ஒருத்தனை அப்படியே இறக்குனா மொத்தமா கீழே இறக்கி வச்சிடறானுங்க. அம்மாவா இல்லையா? சொல்லுங்கப்பா. இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தூக்கி வச்சா ஒரேடியா தூக்கி வைப்பானுங்க. அன்னைக்கு பெருமை பேசிக்கிடுவான், நாங்க அவர் கூட இருக்கிறோம், நான் இவர் கூட. யோ மனுஷன் தான் யாருனால தூக்கவும் செய்யாத, இறக்கவும் செய்யாத, ஒரே லெவல்ல போயிட்டே இரு. அது யாரா இருக்கட்டும், நானாவே இருக்கட்டும். சொல்லுங்க ஆமென். சிலருக்கு அதுல ஒரு பெருமை, எங்க அந்த அது எனக்கு சுத்தமா பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள். நான் அருவு இருக்கிறேன் அது. ஆமென். நாங்க இதுல இருக்கிறோம், நாங்க அதுல இருக்கிறோம், எங்க பாஸ்டர் அப்படி, எங்க ஊழியக்காரர் அப்படி, எங்க இவர் அப்படி. எவரையும் பெருமை பாராட்டாத. இயேசுவை பேசு, தேவனை பேசு. ஆமென். கர்த்தரை பேசு. பவுலா உங்களுக்கா ரத்தம் சிந்தினார்? அப்போலோவா உங்களுக்கா ரத்தம் சிந்தினார்? ரத்தம் சிந்தினவர் இயேசுயா. இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்களா? இன்னைக்கு பொல்லாத கிறிஸ்தவ உலகத்துல வந்துகிட்டு இருக்கு பார். இந்த ஹேஷ்டேக்னு ஒண்ணு, we support-னு ஒண்ணு. யாரு கூட நிக்கிற நீ? கர்த்தருக்காக நில்லனா இன்னைக்கு நான் இவனுக்காக நிக்கிறேன், அவனுக்காக நிக்கிறேன். இதுல வேற அதை பப்ளிக்ல மீடியால கொண்டு வந்து காட்டுறானுங்க. தேவனுக்காக நில்லு முதல்ல. உன்னை அழைச்சது தேவன், உன்னை அபிஷேகம் பண்ணினது தேவன், உன்னை ரட்சித்தது தேவன். அவருக்காக நிக்கிறத விட்டு நான் இவனுக்காக நிக்கேன், நான் இவனுக்காக நிக்கேன், அவனுக்காக நிக்கேன். நீ யாருக்காக நிக்கிறதுனால ஒருத்தன் நின்னுக்கிட மாட்டான். கர்த்தர் ஒருத்தன் கூட இருந்தா மட்டும்தான் ஒருத்தனால நினைக்க முடியுமே தவிர. ஆமென். அதனால்தான் தாவீது சொல்வார், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து. துன்மார்க்கனுக்கு வர நான் அவர் என் கூட இருந்தா எத்தனை பேர் எனக்கு விரமா வாங்கடா, ஒன்னையும் கிழிக்க முடியாதுடா. நீங்க
ஆமென். மனுஷன் கூட ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருந்தா நம்ம வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. என் கூட அவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க சபையில் இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க ஆர்கனைசேஷன் இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த பீத்திர பெருமைலாம் நிக்காது. பெருமையெல்லாம் தட்டிடுவார். சிலர்லாம் காட்டின பெருமையினாலையும் பெருமையான பேச்சுகளினால தான் சிலரை கத்த தட்டி வச்சிருச்சிருக்கிற. ஒவ்வொரு நாளும் நிற்கிறது கிருபை. ஐயோ ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே, உங்க மகிமைக்குள் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். உன்ன உள்ள ஆண்டவரே கிருபையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு மனுஷனுக்கு ஆபத்தே அவனுக்கு வருகிற புகழ்ச்சி தான். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் எப்படி பாக்குது? ஒருத்த மேல இருந்தா, ஒரு மாதிரி கொஞ்சம் பிரபலமா இருந்தா, ஒரு பாட்டு போட்டு ஃபேமஸ் ஆயிட்டானா தூக்கி வைப்பானுங்க. ரொம்ப ஆவிக்குரியவனா நடந்து கொள், ஆவிக்குரியவனா நிதானித்து பார். எத்தனையோ பேர் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கிருபை பெற்றவங்க காத்திருக்கிறாங்க. அவனை அடையாளம் தெரியாது. அவனுக்கு ஷோ பண்ணணும், அப்பனா அவனுக்கு பார்ப்பான். இன்னைக்கு ஷோ பண்றவனை தான் இன்னைக்கு உலகம் பார்க்கும். கரெக்டா இல்லையா? கர்த்தருக்காக நில்லு, நான் அவனுக்காக நிக்கிறேன், நான் இவனுக்காக நிக்கிறேன். அது அதுக்காக நம்மளை அழைச்சாரமா ஆண்டவர்? கேவலம். அவன் பிரச்சனைய, அவன் பாடுகளை அவன் பார்த்துட்டு போயிடுவான். அது அவனுக்குரியது. கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுப்பார். அவன் விழுந்தா கூட அவனை எழுப்புவார், அவனை தூக்கி நிறுத்துவார். உனக்கு என்ன வேலை? நீ கர்த்தருக்காக நில்லு. பவுல் யார்? அப்போலோ யார்? அடுத்ததானங்க நான் சொல்றது? ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அவன் காரியங்களை அவன் பாட அவனுக்கு போதும். எவன் பாடை நீ போய் சுமக்க முடியுமா? எவன் பாடை நீ போய் பார்த்து நின்ற முடியும்? எத்தனை நாள் நிப்ப நீ? சொல்லுங்க பாப்போம். எத்தனை நாள் நீ நிக்க முடியும்? பரிதாபப்பட்டுக்கலாம், ஆண்டவரே கிருபை செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். இதுல இவனை காட்டுவானுங்களா, நாங்க நிக்கிறோம் பார், நாங்க பண்றோம் பார். உன்ன கேவலமா இருக்கு. ஆண்டு சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. பவுல் யார்? அப்போலோ யார்? அவன் அவனுக்கு அருள் அளித்தபடி நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். ஐயா புரிஞ்சுச்சா? தேவன் இல்லாம நீ ஒண்ணுமே கிடையாது. தேவன் இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. தேவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஒரு ஊழியத்துக்கு போற அற்புதங்கள்னா I am not healer, I know the healer. தேவன் கிரியை செய்யலன்னா அங்க ஒன்னையும் பார்க்க முடியாது. எனக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது, எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது உண்மை. ஆனா கிரியை செய்கிறது தேவன். நான் பேசுறேன், ஆண்டவரே செத்த பிரேதத்தை எழுப்பணும் ஆண்டவரே, நான் பேசுறேன். ஆனா எழுப்புகிறது தேவன். ஒருவேளை நாளைக்கு ஊழியத்துல செத்த பிரேதம் எழுப்பினாலும் அப்போஸ்தலர் எழுப்பினா, அப்போஸ்தலர் எழுப்பல, தேவன் எழுப்பினார். ஆமென். கேன்சர் சுகமாயிடுச்சா? அப்போஸ்தலர் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் மூலமாய் தேவன் விளைய செய்தவர் தேவன். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவன் தான் எல்லாம். ஆமென். எவன் ஞானமும் அல்ல. தேவன் அடைச்சிட்டார்னா எவனாலும் திறக்க முடியாது. தேவன் க்ளோஸ் பண்ணிட்டார்னா எவனாலும் ஓபன் பண்ண முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம இல்ல. தேவனே விளைய செய்தார். நான் நட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். பலனை கொடுக்கிறது அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனே, எல்லாரும் சொல்லுங்க, தேவனே. அடிச்சிட்டு கிடக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. மனுஷனுக்காக அடிச்சிட்டு கிடக்குறானுங்க. தேவனுக்காக நில்லுங்க. தேவ பிள்ளைகளை சொல்றேன், தேவனுக்காக நில்லு. உன்னை அழைத்த தேவனுக்காக நில். உன்னை ரட்சித்த தேவனுக்காக நில். உன் மேல வைத்திருக்க தேவ திட்டத்திற்காக காத்திரு. ஆவிக்குரியவனாய் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். மாம்சத்துக்குரியவர்களை போல சண்டை பண்ணுகிறவனாய் இருக்காத. இன்னைக்கு சண்டை நடக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியால சண்டை நடக்குது. கமெண்ட்ல கேவலமா பேசுறான். கிறிஸ்தவனா இருக்கான், கேவல கமெண்ட் பேசுறான். நியாயம் தீர்க்கிறானுங்க. இதுக்காக கத்தனவன் அழைச்சார். அடுத்தவனை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சா, அதுதான் வியூஸே போகுது. கேவலம். சத்தியத்தை கேட்கறதுக்கு உனக்கு டைம் கிடையாது.
அடுத்த வீட்டுல என்ன ஓட்டம் இருக்குது அதை கேட்கறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. கேவலம் ஆவிக்குரிய அப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல, நோ. அவனுக்கு அது ஸ்பிரிட்ல டிஸ்டர்ப் உண்டாக்கும். இது எதுக்கு போட்டுக்கிட்டு யூடியூபை திறந்தாலே இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, அடுத்த குறை சொல்ற விஷயம் வந்துகிட்டே இருக்கு. நீ அதுக்குள்ள டச் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா, ஓடு. அது எதுக்கு நமக்கு? பக்தி விருத்தி வந்துருமா? அதனால கர்த்தரோட நெருங்கிடுவியா? இல்லைன்னா பரலோகம் உனக்கு திறந்துருமா? இல்லையே. அல்லேலூயா. தேவன் மாற்றுவாராக. அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். பைபிள் அழகா இருக்கு. மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆவியானவர் உங்களை எழுப்பட்டும். இந்த வீடியோல பார்க்கிற அத்தனை பேரையும் கத்த தொடுவாராக. ஆவிக்குரியல் நடந்துகோ. ரத்தம் சிந்தனை தேவனை விட்டுட்டு ஒரு மனுஷனுக்காக அடிச்சிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு. அவனை கர்த்தர் பார்த்து கொள்வாரியா? அவனுக்கு கர்த்தர், அது அவனுக்கு கர்த்தருக்கு இருக்கிற காரியம். நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நடுகிற எல்லாம் பைபிள் சொல்லுது என்ன? நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, we are. பக்கத்துல கைப்பிடி, we are nothing. நம்ம ஒன்றுமே, நம்ம ஒன்றுமே. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றுமில்ல. சொல்லுங்க, நான் ஒன்றுமில்ல. கிருபையில சொல்றேன், எத்தனையோ பேர் எனக்கு என்னோட மெசேஜஸா இருக்கட்டும், நம்முடைய ஊழியத்தை நிறைய பேர் வித்தியாசம். நேற்று கூட ஒரு அம்மா சொன்னதெல்லாம் கேட்டீங்க. அந்த எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் சொல்றேன், அதை கொஞ்சம் கூட உள்ள எடுத்துட்டு போனதே கிடையாது. ஏன்னா அவர் இல்லைன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பேச முடியும். என் ஞானத்தினால பேச முடியுமா? நான் எந்த பைபிள் காலேஜில் படிச்சு நான் பேசினேன்? இல்லை. எல்லாம் அவராலே வந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. நீர் தந்தது ஆசையா என் வாழ்விலே, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. அவர் தந்தது தான் எல்லாம். நம்ம ஒண்ணுமே இல்ல. we are nothing, we are nothing, we are nothing, we are nothing. ராமா ஷகாரபாலா தந்தது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே நீர் தந்ததப்பா. வல்லமையா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், வரங்களா இருக்கட்டும், எவரிதிங் நீங்க 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 கொடுத்து, நீங்க கொடுத்து. அதனாலதான் அவர் சொல்றார், அப்போலோ நட்டினான், அவன் நீர் பாய்ச்சினா விளைய வசிக்கலாம் வசிக்கலாம். செய்கிற தேவனாலே எல்லாமாகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சி. அப்படி இருக்க நடுகிறவனாலும், பக்கத்துல பாட சொல்லுங்க, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். அடுத்தது மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அது தேவ பார்வையில ஒன்று, இவனுக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு கிடையாது. அது இந்த பூமியில தான் மனுஷர்கள் அப்படி வச்சுக்கிட்டானுங்க. கரெக்டா இல்லையா? இந்த ஊழியக்காரனுக்கு வந்த ஒரு காணிக்க, அந்த ஊழியக்காரனுக்கு வந்த ஒரு காணிக்க, அசிங்கம். இதுலயே ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஃபேமஸான ஆள் வந்தா அவனுக்கு ஒரு காணிக்க, கொஞ்சம் எளிமையான ஒரு ஊழியக்காரன் வந்தா அவனை கேவலமாய் பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு இருதயம். என்னையா ஆவிக்குரியவன் நீ? ஊழியக்காரனை ஒன்றாய் பார், அவனுக்கு உரிய வேலையை ஆண்டவர் அவனை செய்வார். ஆமென். கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? இது நடந்துகிட்டு இருக்கு தானே இன்னைக்கு.
இருக்கிறவனுக்கு லட்சங்களை கொடுப்பானுங்க. பாவம் அவன் சபையில் கஷ்டப்பட்டு அடுத்த வேளைக்கு சாப்பாடுக்கு கூட விசுவாசத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு கொண்டு 1000 கொண்டு கொடுப்பானுங்க. இறக்கவே இல்லை. என்ன இருதயம்னு தெரியல. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நீ மனுஷனை கலத்தியர்கள் தானே ஒரு வசனம் இருக்கு. ஒன்னு பத்தா, யாரை நாடி போதிய நீ மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நீ கர்த்தருடைய ஊழியக்காரன். மனுஷனை பிரியப்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க கொடுத்தாவது மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எல்லாரையும் இன்வைட் பண்றது, அவங்களுக்கு நல்ல ஒரு காணிக்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறது. அவன் பக்கத்தில் இருக்கிறவனை கவனிக்க மாட்டான். எப்படி உன் சபையிலே பக்கத்து உன் சபையிலேயே உன் ஊழியத்திலேயே தரித்திரமாவும் பாவம் அடுத்தது கஷ்டப்பட்டு இருப்பான். அவனுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு இருக்காது. இவங்க ஊழியக்காரங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுப்பாங்க. காரணம் கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். ஏழைக்கு இறங்குகிறவனும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப. இதெல்லாம் என்ன மாதிரி கேஸ்னா ஐஸ்வர்யவான் லாசர் கேஸ் தான். ஐஸ்வர்யவான் பெரிய பாவம்லாம் செய்யல. அவன் என்ன பாவம் செஞ்சான்? ஐஸ்வர்யவான் சொல்லுங்க பாப். அவன் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான். ஆனா பக்கத்தில் இருந்த லாசர் அவன் கவனிக்கல, நன்மை செய்யல. மிக 6:8 சொல்லுது, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு உண்பதாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உனக்கு தெரியும் நன்மை இன்னதென்று. உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை நீ விசாரிக்காம நீ போய் லட்சங்களை கொண்டு காணிக்க நீ எழுதுனா உன் காணிக்க ஏற்றுக்கொள்ளப்படுமா? முதல்ல அவன் கூட இருக்கிறவங்கள விசாரி. அல்லையா சொல்லக்கூடாதா? அம்மே கூட இருக்கிறவங்கள கவனி. உன்ட இருக்கும்போது கொடு. இங்க அப்படிலாம் கிடையாது. இங்கெல்லாம் கொடுத்துட மாட்டானுங்க. போய் எழுதுவானுங்க அவங்க பேரை போட்டு 1 lakh 2 lakhs 5 lakhs. போன வருஷம் 5 lakhs கொடுத்துட்டோம். இந்த வருஷம் அடுத்த lakhs கொடுக்க போறோம். ஆண்டவரே இந்த சாபமானதெல்லாம் இந்த இந்தியாவில் இருந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்து மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் மாற்றுங்க ஏசப்பா. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த ஏற்ற தாழ்வுகள் சொல்ல நாங்க இந்த சபைக்கு தான் கொடுப்போம். யோ நீ தேவனுக்கு கொடு. அந்த சபை இந்த சபைன்னு சொல்ல. ஹலோ கரெக்டா இல்லையா? நாங்க இந்த சபைக்கு தான் கொடுப்போம். நாங்க இப்படி கர்த்தருக்கு கொடு. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா இருக்கும்? இப்ப நான் பேசுறேன் சில ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமா. அவன் சபைக்கே அவன் தேவைக்கு அல்லாடிட்டு இருப்பான். இவங்க இங்க இருந்துட்டு இங்கதான் வருவாங்க. ஆனா கொடுக்கறது எங்க கொடுப்பாங்க? இருக்கிறப்பட்ட சபைக்கு கொடுப்பாங்க. யோ தேவனுடைய ஃபார்மாலிட்டிஸ் இல்லாதவனுக்கு கொடு. இருக்கிறவனுக்கு போய் ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? இருக்கிறவன் தான் எவ்வளவு வச்சிருக்கிறான, கோடி கோடியா வச்சிருக்கிறான். சொல்லுங்க ஆமே. இல்லாதவங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க தானே, இல்லாம அவங்களுக்கு கொடு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதா? கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். வாசிமா சரி, எனக்கு தெரியல இன்னைக்கு நானே ஏன் இவ்வளோ பொங்குறேன் இன்னைக்கு வரேன் தெரிய மாட்டேன். அவன் ஏன்னா இது உண்மையா சொல்றேன். இப்ப நான் ஒரு கர்த்தருடைய ஊழியர். நான் ஆரம்பத்துல இருந்து நான் வந்த பாதை எனக்கு தெரியும் தானே. ஆனால் ஆண்டவர் என்ன ஒரு காலங்களுக்கு பிறகு கர்த்தர் என்ன அவரே லிஃப்ட் பண்ணார். அவர் நான் யார்ட்டையும் போய் முதல்லலாம் அதாவது என்னன்னா இவ்வளவு காணிக்க கொடுங்கலாம் நான் கேட்டது கிடையாது. ஏமாற்றப்பட்டுலாம் வந்திருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதெல்லாம் தியானிங்க. அதை மட்டும் வாசித்தலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காரு? பலப்படுத்தி இருக்கிறார். அதான் கரெக்டான வார்த்தை. புரியுதா? அடிக்க தான் அது பலன் அடையும். இன்னைக்கு உன்னை கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காரு. இதுதான்டா நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் ஏன்னா நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். சூப்பரா. எப்படி ஏன் நமக்கு ஆண்டவர்களோ குவாலிட்டி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்னா, நீ தேவனுடைய பண்ணையும்
நீ தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறாய். இந்த தேசத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், ஊழியத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அந்த சாபமான பிசாச கர்த்தருடைய நாமத்தில் நான் விரட்டுகிறேன். ஆமென். நாங்கள் தேவனுக்குடன் வேலையாட்கள், அவ்வளவுதான். இப்ப நான் ஊழியம் செய்யறேன்னா இந்த எல்லையில இங்க மத்தவங்க யாரும் ஊழியம் செய்யறாங்களா, ஏன் இங்க பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்கிற யாரும் ஊழியம் அவங்க உடன் வேலையாட்கள். நாங்கள் வேதம் சொல்லி நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையை உங்களை ஒவ்வொருவருக்கும் தரட்டும். அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் தரட்டும். இந்த நாளில் இருந்து ஒரு மாற்றத்தை ஆவியானவர் உங்களுக்கு தரட்டும். எஸ், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும். உலகத்தின் சிந்தை எடுத்து போடப்படட்டும். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சிந்தைகள் உங்களுக்கு உண்டாவதாக. அக்கினி அபிஷேகத்தில் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அக்கினியாய் மாறுவீர்களாக. அனலாய் எழும்புவீர்களாக. கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்களாக. கரங்களை ஒரு விசை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்பு. மாம்சத்துக்குரிய காரியங்கள் எதற்கும் நான் இனி அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஜோமனும் இந்த வயசுல இனி மாம்சத்துக்கான காரியங்கள் எதுவும் என் வாழ்க்கையில அடிமைப்படத்து கூடாது. நான் அடிமைப்பட மாட்டேன். நான் உமக்கு மட்டுமே நான் அடிமையாவேன். ஆவிக்குரியவனாய் நான் நடந்து கொள்ளுவேன். ஆவிக்குரியவர்களாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அனலாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு அபிஷேகத்தை என் மேல ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி பிளம்பாய் நான் மாறக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என் மேல ஊற்றும் ஆண்டவரே. ஒரு கிருபையை என் மேல ஊற்றுங்க சுவாமி. இன்னைக்கு அந்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்த ஆசையாய், எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. ரகாதலரபா சுவே, எல்லாம் நீர் தந்தது. ஆசையாய், எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. ஆசையாய், எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. ஆமாவதானே, எல்லாமே நீர் தந்தது. ஆசையா, ஆசையா நீர் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட, எதை குறித்தும் பெருமை பாராட்ட, எதை குறித்தும் பெருமையை சொல்றதற்கு ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. எல்லாமே நீர் தந்ததப்பா, எல்லாமே நீர் நடத்தினதப்பா, எல்லாமே நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். எல்லாமே நீர் தந்த. ஆமென், ஆமென், ஆமென். என் வாழ்விலே என் இயேசுவே, நீர் தந்த. ஆமாண்டவரே, நீர் பேசின வார்த்தை, நீ தேவனுடைய மாளிகை பண்ணையா இருக்கிற. ஆனா ஆவிக்குரியவர்களாய் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. மனுஷ மார்க்கமாய் நடக்காதபடி, மனுஷனுடைய யோசனையில் நடக்காதபடி, ஆவியானவரே நீர் ஆவியின் சிந்தையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள் எதுவும் உங்க பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றையிலிருந்து உங்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய சிந்தனை உண்டாவதாக, கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாவதாக. தேவ ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்து தொடுங்க. ஒவ்வொருவரையும் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாய், அனலுள்ளவர்களாய் எழுப்புங்க சுவாமி. நீர் அப்படி எழுப்புவதற்காய் நன்றி, அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ROI Power Ministries.